கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 45ஆம் அத்தியாயம். இடையர் பெண்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புகழ்ந்து விடுத்த அழைப்பும் அவர்களுக்கு மத்தியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றியதும். கோபியர்கள் கூறினார்கள், நீலத்தாமரையைப் போல மென்மையானதும் கருமையானதுமான இதழ்களையும் பவளங்களையே வெட்கம் கொள்ளச் செய்யும் செந்நிறத்தையும் புல்லாங்குழலின் இனிய நாதத்தில் விளையாட்டு இன்பம் காணும் குணத்தையும் கொண்ட அந்த கோபகுமாரர் ஷியாம சுந்தரரை நாங்கள் வணங்குகிறோம். கருமையான மேனியை உடையவரும் வன உலா விரும்புபவரும் அவரே ஆவார். திரு உடல்களையும் மலர்ந்த உதல் மலரை போல பேரழகும் பெரிய விழிகளையும் கொண்டவரும் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுபவரும் பிரஜத்தின் அழகிகளின் விழிகளுக்கு குளிர்ச்சி ஊட்டுபவருமான அந்த வசீகரமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நாங்கள் வழிபடுகிறோம். விசேஷமான விளையாட்டு விழிகளையும் பாதி மலர்ந்த தாமரை மலரின் அழகை தாங்கிய மென்மையான இதழ்களையும் புல்லாங்குழலால் அலங்கரிக்கப்பட்ட விரல்களையும் சிறிதளவு அலங்கரிக்கப்பட்ட குண்டலியை போன்ற ஒளி வீசும் பற்களையும் பிரஜ பூமிக்கு ஆபரணமாகவும் பிரபஞ்சம் முழுவதற்குமான மங்களகரமான அழகையும் தன் சொற்களாலும் நறுமணத்தாலும் மனதை கவரும் அழகையும் கொண்ட அந்த வேணு வாசிக்கும் மாதவனை நாங்கள் தியானிக்கிறோம். கோபி பெண்களாகிய நாங்கள் பகவான் ஸ்ரீஹரியின் அந்த அழகிய திருவுருவத்தை தேடுகிறோம். தேவர்களால் வழிபடப்படும் திருவுருவத்தையும் முனிவர்களால் தினமும் அருந்தப்படும் திருவடி அமிர்தத்தையும் கொண்ட தாமரை விழி கொண்ட பெருமான் எப்பொழுதும் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். இடையர்களுடன் மல்யுத்த போட்டிகளை ஏற்பாடு செய்பவரும் போர்க்களத்தில் மிகவும் தந்திரமான வீரர்களை வென்றவரும் அனைத்து யோகிகளாலும் போற்றப்படும் தெய்வமுமான பகவான் ஸ்ரீஹரியை நாங்கள் எப்பொழுதும் வழிபடுகிறோம். எழும் புதிய மேகங்களை போன்ற ஒளிவட்டத்தையும் மலரும் தாமரை மலரின் அழகை பறிக்கும் விழிகளையும் விழி இமைக்கும் நேரத்தில் இடையர் பெண்களின் இதயங்களை திருடும் புதிய இலைகளின் அழகை இகழும் இதழ்களையும் கொண்ட ஷியாம சுந்தரரை நாங்கள் வழிபடுகிறோம். அர்ஜுனனின் தேரின் மகிமையாகவும் சேர்ந்த பாவங்கள் அனைத்தையும் உடனடியாக அழிப்பதாகவும் வேதங்களின் வார்த்தைகளுக்கு உயிர் நாடியாகவும் விளங்கும் அந்த தூய கருமையான ஒளி எப்போதும் எங்கள் மனதில் பிரகாசிக்கட்டும். இரவும் பகலும் கோபிகைகளின் நெஞ்சங்களிலும் அமைதியற்ற விழிகளிலும் தன் பார்வையை நிலைநிறுத்தி குழந்தைத்தனமான விளையாட்டின் மகிழ்ச்சிக்காக ஏங்கி திரியும் மாதவனை நாங்கள் தியானிக்கிறோம். மயில் இறகுகளால் ஆன கிரீடத்தை சூடியவனும் நீல மேகங்களின் ஒளிக்கு ஒப்பிடப்படும் பிரகாசமும் நீல நிற விழிகளும் கொண்டவன் எவனோ அவனே தாமரை இதழ் போல் காட்சியளிக்கும் நீல நிற சடையுடைய அந்த ஷியாம சுந்தரனை நாங்கள் வழிபடுகிறோம். பிரஜத்தின் இளம் பெண்கள் எப்போதும் அவரது தெய்வீக ஆட்டத்தையும் மகிமையையும் பாடுகிறார்கள். மென்மையான குரலில் புல்லாங்குழல் வாசிப்பவரும் வசீகரிக்கும் செல்வத்தின் இருப்பிடமுமான அவரை நாங்கள் வழிபடுகிறோம். அனைத்திற்கும் சாரமான தாமரை விழிகளை உடைய அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நாங்கள் வழிபடுகிறோம். மனதை கவரும் சிறந்த வில்லையும் அம்பையும் ஏந்தியவரும் இடையர்களை துறந்தவரும் நாரதர் போன்ற முனிவர்களால் எப்போதும் வழிபடப்படுபவருமான அந்த நந்தகோப நந்தனனை நாங்கள் வழிபடுகிறோம். தேவி ராதையுடன் இணைந்து வேதனையில் வாடும் நாங்கள் பிரஜ பெண்கள் ராச மண்டலத்தில் அனைவரையும் வெல்லும் எண்ணற்ற பெண்களால் சூழப்பட்ட அந்த அன்பிற்குரிய ஷியாம சுந்தரரை காட்டில் தேடுகிறோம். தேவர்களின் தலைவனே, பிரஜா நந்தனனின் மகனே, ஹரே, எல்லா துயரங்களையும் நீக்குபவனின் முழுமையான தரிசனத்தை எங்களுக்கு வழங்குவீராக. நாங்கள் உமது பெண் அடிமைகள், எங்களை முன்போலவே கண்டு ஏற்றுக்கொள்வீராக. ஏகர்ணவ நீரினால் இவ்வுலகை காப்பதற்காக மிகவும் பரிபூரணமான யாக வராக ரூபம் எடுத்து தனது கூர்மையான தாடியால் ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரனை அழித்த பகவான் ஸ்ரீஹரி நம் அனைவரையும் காக்கும் வல்லமை பெற்றவராக இருக்கட்டும். வேணனின் வலது கரத்திலிருந்து மனம் உபந்து கல் ரூபம் எடுத்து மனுவின் சம்மதத்துடன் தேவர்களுடன் இணைந்து இவ்வுலகை காத்து மீன் ரூபம் எடுத்து வேதங்களை காத்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த தீராத நேரத்தில் கோபியர்களாகிய எங்களுக்கு அடைக்கலம் தருபவராக இருக்கட்டும்.
திருப்பார்கடலை கடைந்த போது ஆமை ரூபம் எடுத்து மந்திராச்சல மலையை தன் முதுகில் சுமந்து சிங்க ரூபம் எடுத்து தன் பக்தனின் உயிரை பறிக்க தயாராக இருந்த ஹிரண்யகசிபு என்ற அசுரனை தண்டித்த பரமபுருஷனான பகவான் ஸ்ரீஹரி நம் அனைவருக்கும் இறுதி அடைக்கலம் தருபவராக இருக்கட்டும். பலிமன்னனை ஏமாற்றி 3 அடி நிலத்திற்கு ஈடாக அவனிடமிருந்து மும்மண்டலங்களின் ராஜ்யத்தை பறித்து கொண்டவனும் தேவர்களின் எதிரிகளை நசுக்கிய பின்னர் முனிவர்களுக்கு ஆசி வழங்கி பூ உலகில் சுற்றி திரிந்தவனும் யதுகுலத்தின் மகனான பலராமனாக அவதாரம் எடுத்து அதே அவதாரத்தில் கௌரவபுரியை வென்றவருமான அவர் ஹஸ்தினாபுரத்தை கலப்பையால் இழுத்து கங்கையில் மூழ்கடிக்க எண்ணிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, எல்லா வகையிலும் எங்கள் பாதுகாவலராக இருக்கட்டும். கிரிராஜன் கோவர்த்தனை தூக்கி பிரஜத்தின் விலங்குகளை காப்பாற்றி பிரஜபதி நந்தராய் மற்ற இடையர்கள் மற்றும் எங்களை போன்ற இடையர் பெண்களை பாதுகாத்தவர்களின் திருவடிகளில் எங்கள் பிரத்யேக பாசம் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். விஷம், லட்ச கிரகத்தின் கொடிய நெருப்பு, பெரும் ஆயுதங்கள் மற்றும் பல துன்பங்களிலிருந்து அனைத்து பாண்டவர்களையும் முழுமையாக காத்த யதுவம்சத்தின் அணிகலனான பரமபுருஷ பகவானின் திருவடிகளே எங்கள் புகலிடமாக இருக்கட்டும். மாலைகளையும் மயில் இறகுகளையும் அழகான திருப்பரிவட்டமான தலைப்பாகைகளை அணிந்து பிருந்தாவன மலர் ஆபரணங்களை சூடி அகுருவாலும் கல்லிலிருந்து எடுக்கப்பட்ட கஸ்தூரியாலும் செய்யப்பட்ட விசித்திரமான திலகங்களால் அலங்கரிக்கப்பட்ட எப்போதும் பக்தர்களின் மனதை கவரும் அழகும் செல்வமும் நிறைந்த உருவத்தையும் குழந்தையின் தமோலேயை போல நீல நிற அலங்காரத்தையும் கொண்ட விநியோகத்தில் ஒரே தேர்ந்தவரான குழந்தை போன்ற அந்த தேவர்களின் சிலையை அவன் வணங்குகிறான். ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், அரசனே, அவன் இப்படித்தான் அழுது கொண்டிருந்தான். அழகிய இடையர் பெண்களின் இந்த பக்தி பூர்வமான வேண்டுதலின் பேரில் ரேவதி பலராம சுவாமியின் தம்பியான ஷியாம சுந்தரரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்கள் மத்தியில் தோன்றினார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்தில் உள்ள ஸ்ரீ வியாச கிருஷ்ணரின் வருகை என்ற தலைப்பு கொண்ட 45ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.